இன்றைக்கி ஒரு கிராமத்து சூழ்நிலை தான் பார்க்க போகிறாங்க. நாங்கள் ஒரு விருந்துக்காக கிராமத்துக்கு வந்திருக்கோம். கிராமத்து விருந்து. எங்கள் மாப்பிள்ளையோட தங்கச்சிங்க, அதாவது அவங்களோட பெரியப்பா பொண்ணு வீட்டுக்கு தான் நாங்கள் குடும்பத்தோடு எல்லாருமே வந்திருக்கோம். நமக்கெல்லாம் வீட்டில் 4 சவத்துக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பச்சை பசேல்னு பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க. கண்ணுக்கு மட்டும் குளிர்ச்சி இல்லைங்க, மனசும் நிறைவாக இருக்குது. அந்த கிராமத்து விருந்து என்னங்கிறதையும் பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேங்க. பாருங்கள், மாங்காங்க மாமரத்தில் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. மாமரத்தில் மாங்காய், தென்னை மரத்தில் தேங்காய் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து சிட்டியில் நமக்கு இதெல்லாம் கிடைக்காது இல்லைங்களா? டவுனில் என்ன தான் டவுனில் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கைக்கு எதுவுமே ஈடாகாதுங்க. இந்த கிராமத்து சூழ்நிலையில் வந்தோடனே பார்த்தா அப்படியே கோழி குஞ்சு ஒரு பக்கம் இருந்துச்சு, நாய் ஒரு பக்கம் கட்டியிருக்கு, ஆடு மாடு இந்த மாதிரியெல்லாம் இருந்ததையெல்லாம் பார்த்துட்டு தான் சரி இந்த கிராமத்து சூழ்நிலை உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலாமே அப்படின்னு தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேங்க. தோட்டத்துக்குள்ளே தான் வீடுங்க. அப்படியே தென்னை மரம், சுற்றிலும் செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே இருந்துச்சு. என்னால் தோட்டத்துக்குள்ளே போக முடியல. பாருங்கள், வீடே வந்து பார்க்குறது எவ்வளோ ஒரு கலையாக இருக்குது பாருங்களேன். முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. சமையல் சாப்பாடு எல்லாமே இந்த மாதிரி காத்தோட்டமாக ஷெட்லேயே கூட பண்ணிக்கிறாங்க சமயத்தில் கெஸ்ட் வரும்போதெல்லாம். வீட்டை சுற்றிலும் செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே இருந்துச்சுங்க. அப்படியே இப்போ நான் ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் போய் அப்படியே சுற்றி வரலாம் வாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குங்க. அப்புறம் பக்கத்துலேயே வந்து இந்த துளுக்க மல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த துளுக்க மல்லி பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது. இந்த பூவி எல்லாமே பார்த்து ரொம்ப நாளே ஆயிடுச்சுங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மாமரம் இருக்குங்க. இந்த மாமரத்தில் தான் வந்து மாங்காய் நிறைய பிடிச்சிருந்துச்சுங்க. பாருங்கள், அப்படியே மாங்காய் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது இல்லைங்களா? நம்ம மாங்காயெல்லாம் கடையில் காசு கொடுத்து வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரி மரத்தில் பறிச்சுட்டு வந்து வீட்டில் செய்யும்போது கிடைக்கிற ஒரு திருப்தியே அலாதி தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே வாழை மரம்லாம் இருந்துச்சு. மல்லிகைப்பூ பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு. மல்லிகைப்பூக்கு பக்கத்துலேயே கருவேப்பிலை இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த வேலியிலலாம் பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அந்த பாவக்காய் செடியிலையும் சின்ன சின்ன பிஞ்சு இருந்துச்சுங்க. இப்போ சுற்றிலும் நம்ம இந்த சைடில் வந்துட்டோம். வீட்டுக்கு சைட்லேருந்து ஆரம்பித்து பின்னாடி போய் இந்த சைடில் வந்துட்டோம். பாருங்கள், இப்போ ஷெட்டில் எல்லோரும் உட்காந்து காற்றோட்டமாக பேசிகிட்ருக்காங்க. நல்லா காற்று வந்துச்சுங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஜாதி பூ செடி நல்லா பந்தல் போட்டு அழகாக இருந்துச்சு. கோழி கட்டியிருக்காங்க பாருங்கள் கீழேயே. எங்கள் சம்மந்தியும் எங்கள் வீட்டில் அவரும் இப்போ மரத்து நிழலில் உட்காந்துருக்காங்க. ரேவதி அவங்க அம்மா ஒரு பக்கம் அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பப்பாளி மரம் ஒன்று இருந்துச்சுங்க. சுற்றிலும் தென்னை மரமும் இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த பக்கமெல்லாம் காடும் இருந்துச்சு, தோட்டமும் இருந்துச்சு. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்களேன் கோழி குஞ்சு எவ்வளோ இருக்குது பாருங்களேன். நான் தோட்டத்துக்குள்ளே முன்னாடியெல்லாம் போயிருக்கேங்க. இந்த முறை போக முடியல. அதனால் வீட்டை சுற்றி மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டை ஒட்டி இருக்க அந்த ஷெட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் மண் பானையில் தண்ணி வச்சுருக்காங்க. ரேவதி அவங்க மாமியாருங்க இவங்க. பாத்திரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக விளக்கி நல்லா கட்டிலில் காய வச்சு வச்சிடறாங்க. ஊர்லெலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. மல்லிகைப்பூ கொஞ்சம் பூ இருக்குதுன்னு சொன்னோன்னே சம்மந்தி வந்து எங்களுக்கு அதை பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. அடுப்பில் வச்சு செஞ்ச கிராமத்து கோழிக்குழம்பு தண்ணி குழம்புன்னு கூட சொல்லலாங்க. இதை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் ரேவதி அவங்க மாமியார் அம்மா எல்லாமே சேர்ந்து சமையலும் முடிச்சுருந்தாங்க. இது வந்து ப்ளைன் பிரியாணிங்க. ஒயிட் ரைஸும் வச்சுருக்காங்க, ரசம் வச்சுருக்காங்க. அப்புறம் நாட்டுக்கோழி சூப்புங்க. தயிர் பச்சடி ஒன்றில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் கார முட்டை கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு மஷ்ரூம் கிரேவியும் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இப்போ தான் வந்து உப்பு கறி ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க ரேவதி. நாட்டுக்கோழியில் பண்ண இந்த உப்பு கறி ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மட்டன் குழம்பும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இனிப்பு இல்லாத விருந்தாங்க ரவா பிரியாணியும் ரேவதி இப்போ கொஞ்சம் செஞ்சுட்டாங்க. அப்புறம் இந்த தயிரை பற்றி சொல்லியே ஆகணுங்க. பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி தயிரெல்லாம் எங்கெங்கே கிடைக்கிது. கத்தி வச்சு அறுக்கலாம் போல் இருக்குது, அவ்வளோ கெட்டியாக இருந்துச்சுங்க. இப்போ சமையல் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் ரேவதி வாழை இலையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ரேவதி வீடு வெளியூரில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க மாமியார் மாமனார் அம்மா எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க லீவுக்கு வந்தாங்கன்னா அந்த லீவ் ஃபுல்லாகவே இங்கே கிராமத்தில் தான் இருப்பாங்க. இப்போ எங்கள் சம்மந்தியும் ரேவதி அவங்க அம்மாவும் அந்த இடத்துல ஒரு முல்லைப்பூ செடி இருந்துச்சுங்க. முல்லைப்பூ நல்லா பூத்துருந்துச்சு. இப்போ அதை பறிக்கிறதுக்காக தான் அவங்க அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஒரு பட்டிப்பொங்கல் வீடியோ கூட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. ரேவதி அவங்க தோட்டத்தையெல்லாம் அந்த சமயத்தில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன். இப்போ ரேவதி வீட்டுக்காரரும் வெளியில் கோயிலுக்கு போயிருந்தாங்க, இப்போ வந்துட்டாங்க.
இப்போ சாப்பிட்றதுக்கு ரேவதி, எங்கள் பொண்ணு, எங்கள் சம்மந்தி எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி வாழை இலை போட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றதே தனி சுகம்தான் இல்லைங்களா? ரேவதி வீட்டு கிச்சனையும் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் நீட்டாக வச்சுருந்தாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் மட்டும்தான் அங்கே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சமையல் அறையெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் வந்து தேவையான திங்ஸ் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திடுறோங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் கிளம்புற நேரம் வந்தோடனே மிகிதன் வந்து எங்களுக்காக ஏறி மாங்காய் பறிக்க போகிறாரு. இப்போ அம்மாவும் வராங்க. வந்து அவங்களும் 2 பேருமா சேர்ந்து எங்களுக்கு மாங்காய் பறித்து கொடுத்தாங்க. கிராமத்தில் தாங்க இந்த மாதிரி யதார்த்தமான மனுஷங்களையுமே பார்க்க முடியும். மிகிதன் மரத்தை சுற்றி வந்து அவருக்கு எட்டுறதையெல்லாம் வந்து அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குதுன்னு கையை காட்டி பறித்து கொடுக்கறதுலையே வந்து குறியாக இருந்தார். இப்போ எங்களுக்காக மாங்காயும் பறிச்சிட்டு வந்துட்டாருங்க. அப்புறம் இந்த கோழி கொண்ட பூச்செடி இருந்ததை நான் கவனிக்காமல் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் போய் அதையுமே வீடியோ எடுத்தேன். பார்க்குறதுக்கு அப்படியே வெல்வெட் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த கோழி கொண்ட பூ மல்லிகை பூவோடு வச்சு கோர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளும் ஒன்று பறித்து எடுத்துக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு எல்லோரும் மரத்தடியிலையும் இந்த ஷெட்லேயுமா உட்காந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு நாங்கள் கிளம்புற நேரமும் வந்துச்சுங்க. அவங்க வீட்டு களத்துலேயே ஒரு பட்டி போட்டிருந்தாங்க பாருங்கள். களத்துலேயே பெருசாக போட்டிருக்காங்க. ஆட்டுப்பட்டி தான். சுற்றிலும் மரம் செடி கொடிகளுக்கு இடையில் இந்த மாதிரி வீடு அமைஞ்சிருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிராமத்து சூழ்நிலையே பெரிய மனசு இல்லாமல் கிளம்பினோம். சும்மாவாங்க கிளம்பினோம். எங்கள் சம்மந்தி அரவக்குறிச்சியிலேருந்து முருங்கைக்காய் கொண்டு வந்திருந்தாங்க. இங்கேயே இருந்துச்சு, இருந்தாலும் அங்கே நிறைய இருக்குதுன்னு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இமாம் பசந்த் மாம்பழமும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க எங்களுக்காக. அப்புறம் இது வந்து ரேவதி வீட்டு மாங்காங்க. அப்புறம் தேங்காய் பழம், கோயிலுக்கு போனது, எலுமிச்சம்பழம் எல்லாமே ரேவதி வீட்டிலருந்தும் கொடுத்து அனுப்புனாங்க. எல்லாம் கொண்டு வந்து இப்போ மாங்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையுமே நான் கூடையில் எடுத்து வச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்குமே வந்து முருங்கைக்காய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். சரி, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மாங்காயும் கொடுத்துட்டா சாம்பாருக்கு அவங்களுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேங்க. பாருங்கள், குழம்புங்க, கோழி குழம்பு நிறைய ஊற்றி கொடுத்துட்டாங்க. நைட்டுக்கு எங்களுக்கு இது தாங்க. கூடவே வந்து உப்பு கறியும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்புறம் ரேவதி அவங்க மாமியார் கிளம்புற அவசரத்தில் போய் மிக்சர் கொஞ்சம் போட்டேன்னு சொல்லிவிட்டு அவசரமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மிக்சரும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக ரேவதி கோத்து கொடுத்துருக்காங்க. முல்லைப்பூ, நம்ம கொண்டு வந்த மல்லிகைப்பூ, முல்லைப்பூவும் இருக்குதுங்க. இதையும் கட்டி வைக்கணுங்க இனிமேல். இந்த மாதிரி தாங்க கிராமத்துக்கு போயிட்டு மனசு நிறைவோடு வந்தோம். நம்ம செடியில் உடனே பறித்து கட்டுற பூ பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கேருந்து கொண்டு வந்த பூவை இந்த மாதிரி கட்டியும் வச்சாச்சுங்க. மல்லிகைப்பூ தனியாக, முல்லைப்பூ தனியாக கட்டியாச்சு. இதெல்லாம் நம்ம சிட்டியில் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கொடுத்த இந்த கிராமத்து சூழ்நிலை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். அவங்களோட சாப்பாட்டையும் உங்களுக்கு ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ. எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகளில் சமையலுக்கு தேவையான அத்தனை வகை பொடிவகைகளும் எங்ககிட்ட இருக்குங்க. தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.